ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். தீபாவளிக்கு இன்னும் 1 டே தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் எல்லார் வீடுகள்லையுமே ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருப்போம். எவ்வளோ ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் செஞ்சாலும் முறுக்கு இல்லாமல் தீபாவளி கம்ப்ளீட் ஆகாதுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முறுக்கு ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியாக செய்கிறதுக்கு இந்த வீடியோ பாருங்கள். இந்த முறுக்கு ரெசிபிக்கு நம்ம கருப்பு உளுந்து ஆட் பண்ணி செய்ய போகிறோம். கருப்பு உளுந்து ஆட் பண்ணுறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ரொம்பவே ரிச் அண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1/2 கப் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து 2 கப் வந்துட்டு அரிசி மாவு எடுக்கணும். கருப்பு உளுந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, கருகிடாமல் பார்த்துக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். ரா ஸ்மெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இது கருகிடுச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உளுந்து நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, நல்ல ஒரு ஸ்மெல் வந்துருச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடலாம். இது ஆறுறதுக்கு இடையில் நம்ம மற்ற ப்ராசஸ் கண்டினியூ பண்ணலாம். ரெசிபி கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்யூனான ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் பற்றி பார்த்துடலாம். SBO ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் 2018 ரன் ஆகிருக்கக்கூடிய லீகலான பார்ட் டைம் ஜாப் அப்படின்னா SBO தாங்க. நிறைய கம்பெனிஸ் கூட டைப் வச்சிருக்கிற இந்த SBOவில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் ஒரு நல்ல பார்ட் டைம் ஜாப்பில் லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா பெஸ்ட் சாய்ஸ் SBO. இதை பற்றின ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. Instagram, Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீடியோ கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி கண்டினியூ பண்ணலாம். இதுக்கு 2 கப் அரிசி மாவு எடுத்துகிட்டு நல்லா இது போல் சூடு பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு ஒரு பேனில் ஆட் பண்ணி இது போல் சூடு பண்ணிக்கோங்க. உளுந்துமே நல்லா ஆறிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த உளுந்து மாவு வந்து நம்ம அரிசி மாவு கூட ஆட் பண்ண போகிறோம். 2 கப் அரிசி மாவு எடுத்திங்க அப்படின்னா 1/2 கப் உளுந்து மாவு எடுத்துக்கோங்க. இந்த ரேஷியோவில் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். உளுந்து மாவும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூட 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம சால்ட் ஆட் பண்ண போகிறோம். சால்ட்டு டேரெக்டாக ஆட் பண்ணாமல் கப்பில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது போல் கரைச்சி ஆட் பண்ணுறப்போ எல்லா இடத்துலையுமே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னா சூடான ஆயில் வந்துட்டு ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் வரையுமே ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஆயில் சூடாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணுறப்போ ரொம்ப ஒரு கிறிஸ்பியாக கிடைக்கும். இதுக்கு பதிலாக பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சூடாக இருக்கும். ஸோ இது போல் ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சு அந்த உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம கைகளால் பிசைஞ்சிக்கலாம். நம்ம தேவைப்பட்டால் எக்ஸஸாக வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், கைகளால் நம்ம பிசைஞ்சு விடும்போது நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இதை வந்துட்டு நல்ல ஒரு சாஃப்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்துட்டு நல்லா வாட்டர் ஆட் பண்ணி பிசைஞ்சு விடணும். மாவு டைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முறுக்கு பிழியறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதனால் எக்ஸஸாக நல்லா வாட்டர் ஆட் பண்ணி ரொம்ப சாஃப்டான டஃப்பாக நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே ஹார்டாக தான் இருக்குது. ஸோ இதோட நம்ம பிழிஞ்சோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு எல்லாம் உதிரி உதிரியாக வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான ஒரு டஃப் கன்சிஸ்டன்சிக்கு இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு டேரெக்டாக நம்ம வந்து முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். பிஸ்னஸாக இருக்கீங்க அப்படின்னா இதே டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். முறுக்கு எக்ஸாக்டாக ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இல்லை இன்சைடில் வந்துட்டு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணி நல்லாவே ஹீட் ஆகட்டும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஸோ ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம முறுக்கு பிழியறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ டஃப் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாகவே வந்துட்டு முறுக்கு அதிலே பிழிஞ்சு விடலாம். அப்படி இல்லைனா இது போல் கரண்டியில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இது போல் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன மூடிகள் இருந்ததுனாலுமே அதில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது போல் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம போட்டு எடுக்க வேண்டியதான். முறுக்கு பிழிஞ்சு ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்பவும் கருகிடக்கூடாது. பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வெந்ததுக்கப்புறமா ஆயிலெலாம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் இருந்தது. ஷேப் வந்து முள்ளு முறுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதில் நீங்கள் போட்டிங்கனாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இருக்கக்கூடிய எல்லா மாவுலையுமே நம்ம வந்து முறுக்கு பிழிஞ்சு எடுத்தாச்சு. ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியான முறுக்கு நம்ம வீட்டிலையே சுலபமாக செஞ்சாச்சு. நம்ம சேனலில் குக்கிங் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நிறைய என்டர்டைனிங் வீடியோஸ் இருக்குது. வேணுன்றவங்க ஒன் டைம் சேனலை கோ த்ரூ பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த தீபாவளியை உங்களோட ஃபேமிலியோட ரொம்பவே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக செலிப்ரேட் பண்ணுங்கள்.
கிரேக்கர்ஸ் வெடிக்கிறப்போ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. குழந்தைங்க கிட்ட ரொம்பவே கேர்ஃபுல்லாக கொடுத்துருங்க. ஸோ இந்த தீபாவளியை ரொம்பவே சேஃபாக கொண்டாடுங்க. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.